அப்படி கத்திட்டு வர? வெளியே வந்து உங்க மகன் செய்யறத பாருங்க அத்தை. ஏண்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்? மொட்டை இன்னைக்கு என்ன ஏழ்றைய குடிச்சோ தெரியலையே. வெளியே ஒரு பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்காரு அத்தை. அடி அவன் அந்த அளவுக்குலாம் ஒருத்தலேடி. நீங்க வெளியே வந்து பாருங்க அத்தை அந்த கூத்த. கமல் சார், எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும், நீங்க பார்த்து தரீங்களா? சுசி மேடம், வீடா? உங்களுக்காக இந்த உலகத்தையே கொடுக்கலாம் சுசி மேடம். சாதாரண வீடு தானே சுசி மேடம், நான் பார்த்து தரேன். அத்தை, இங்க பாருங்க அத்தை எப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னு. இருடி இருடி, இந்த மொட்டையிட்ட என்னன்னு கேட்கலாம். பொறுமையா நில்லு. யார் மணியே இங்க இவங்களோட இருந்து பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, யாரா இருந்தா உனக்கு என்ன? எப்பயுமே அடுத்தவங்க விஷயத்துல தலையிறதே உன் வேலையா போச்சு. ஏன்டா இப்ப என்னத்தை கேட்டுக்கிட்டேன்னு இவ்வளவு கோவப்பட்டு கிடக்குறேன்? அந்த பிள்ளை யாருன்னு தானே கேட்டேன். அம்மா, இவங்க தான் சுசி மேடம், எங்க ஆபீஸோட குயினே இவங்க தான். கமல் சார், கமல் சார், எனக்கு வெக்கமா இருக்கு கமல் சார். நான் உங்களை மாதிரி யாரும் இவ்வளோ அழகா பேச முடியாது. ஆண்டி, என்னை பத்தி நானே சொல்றேன் ஆண்டி. நான் கமல் சார் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்றேன். அதனால தான் அவர் வீட்டு பக்கத்திலே ஒரு வீடு பார்க்கலான்னு வந்தேன். எனக்கு ஏதாவது ஹெல்ப்னா அவர் பண்ணுவாரு, அவருக்கு ஏதாவது ஹெல்ப்னா நான் பண்ணலாம்ல ஆண்டி, அதனால தான். அத்தை, பாருங்க அத்தை எப்படி பேசுறாங்கன்னு. நேத்து கூட உங்களுக்கு தக்காளி சோறு உருளைக்கிழங்குலாம் செஞ்சு கொடுத்தேன்ல அத்தை, பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க. அடி ஆமடி, நேற்று தக்காளி சோறு உருளைக்கிழங்கு நல்லா இருந்துச்சு. அதை கூட நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஐயோ அத்தை, முதல்ல அந்த பிரச்சனை என்னன்னு கேளுங்க அத்தை. சரி சரி இரு, இந்த மொட்டையிட்ட என்னன்னு கேட்குறேன். டேய் என்னடா இந்த பிள்ளை என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கு, பேசாம நிக்கிறேன். இங்க உன் பொண்டாட்டி வேற என்னை குறைஞ்சிக்கிட்டு இருக்கா. அம்மா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ சாட்டிக்கு பேசிக்கிட்டு இருக்க? படிச்சவங்கன்னா அப்படிதான் பேசுவோம், படிக்காதவங்களுக்கு என்ன தெரிய போகுது? அது இல்லாம இந்த காலத்துல அழகான பொண்ணுங்க வாழ்றதே கஷ்டம், அவங்களுக்கு ஒரு உதவி பண்றது அவ்வளவு தப்பா? ஏண்டா படிக்க வச்ச என்கிட்டயே படிப்புனா என்னன்னு கேக்குறியா? அன்னைக்கே உங்க அப்பன் சொன்னாரு, இவனை படிக்கலாம் வைக்க வேணாம், மாடு மேய்க்க அனுப்பணும். நான் தான் கேட்காம உன்னை படிக்க வச்சேன். அதுக்கு தான் இன்னைக்கு என்னை பார்த்தே இந்த கேள்வி கேட்கறேன். ஆண்டி ஆண்டி, கோவப்படாதீங்க. கமல் சார், நீங்களும் கோவப்படாதீங்க. என்னால உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வேணாம். இவங்களுக்கெல்லாம் படிச்சவங்கள்ட்ட எப்படி பேசணுன்னே தெரியாது. நீங்க கவலைப்படாதீங்க சுசி மேடம், நான் உங்களுக்கு வீடு பார்த்து தரேன். ஏன், எங்க வீட்டு மாடியில கூட நீங்க குடியிருங்க. ஏடா மொட்டை மூளை குழம்பிருச்சா? நம்ம வீட்டுல எங்களை மாடி இருக்குது. அம்மா, சுசி மேடத்துக்காக நம்ம வீட்டு மொட்டை மாடியில ஒரு வீடு கூட கட்டுவேன். அவங்க அந்த அளவுக்கு நல்லவங்க, குறிப்பா ரொம்ப அழகானவங்க. அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அதனால நீ பேசாட்டுக்கு. ஏங்க பார்த்து பேசுங்க. இன்னொருத்தவங்களுக்காக அத்தையவே எதிர்த்து எதிர்த்து பேசுறீங்க. அத்தை தாங்க நமக்கு தெய்வம். சாரு செல்லம், தெய்வத்தை நீ பார்த்ததே இல்லையா செல்லம்? இந்த அம்மாவை போய் தெய்வங்கிற? தெய்வம் இப்படிதான் உருளைக்கல் மாதிரி இருக்குமா? யாரை பாத்திர உருளைக்கிழங்குற? மொட்டை மண்டையா? உன் மண்டையை பார்த்தா தான் உருளைக்கல் மாதிரி இருக்கு. இந்த டவுசர் போட்ட பிள்ளைய தெருவுல குடி வச்சுட்டு அவளை பார்த்து டெய்லியும் சொல்லுவில்ல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். மொட்டை மண்டையா? கை காலை முடிச்சு பிள்ளைய பார்த்து நடந்துக்கிறான் மொட்டை மண்டையா. அம்மா, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. அப்படிதான் அவங்களுக்கு வீடு பார்த்து கொடுப்பேன். அவளுக்கு வீடு பார்க்கணும்னா நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்னங்க, அத்தை சொல்றத கேளுங்க. சாரு செல்லம், ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா? என்னையவே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். கமல் சார், கமல் சார், என்னால உங்க குடும்பத்துல பிரச்சனை வேணாம் கமல் சார். நான் எனக்கு நானே வீடு பார்த்துக்கிறேன். ஓகே கமல் சார், பாய். அப்புறமேல் கால் பண்றேன். பாய். அத்தை, இங்க பாருங்க அத்தை, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் எங்க வீட்டுக்கு போறேன் அத்தை. அடி இரு, அவசரப்படாத, கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. டேய் மொட்டை, கடைசி என்னடா சொல்ற? இனிமேல் நீ அந்த பிள்ளை கூட பேசக்கூடாது. அப்படி பேசினா நீ வீட்டுக்குள்ள வராத, அப்படியே போயிரு. நான் அப்படிதான் சுசி மேடத்து கூட பேசுவேன். நீங்க சொன்னீங்கிறதுக்காக என்னால கேட்கலாம் முடியாது. நான் ஒரு சுதந்திரமானவன். உங்ககிட்ட நான் அடிமையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்பயே நான் அந்த வீட்டை விட்டு போறேன். இனிமேல் உங்க மூஞ்சில கண்டிப்பா நான் முழிக்கவே மாட்டேன். கோவம்னா கோவம் தான், ஆத்திரம்னா ஆத்திரம் தான். நான் தான். பாருங்க மக்களே, ஒருத்தருக்கு உதவி பண்ணா கூட இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மள தப்பா தான் பேசுறாங்க. குடும்பத்தனோட வாழ்க்கை குதூகலமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு கொடுமையா இருக்குன்னு இப்பதான் தெரியுது. சரி மக்களே, நம்ம எங்க போக முடியும்? அடிக்கிற வெயிலுக்கு நான் வீட்டுக்கே போறேன். நாளைக்கு திரும்ப வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் மக்களே. பாய். அப்புறம் இந்த லைக் பட்டன் ஒன்று இருக்கு, அதை ஒன்று தட்டி விடுங்க. இந்த சப்ஸ்கிரைபர் பட்டனும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. பாய்.